வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் காலை நேர செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. பண்டிகை காலத்தில் போக்குவரத்து சட்டங்களை மீறும் சாரதிகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என வீதி பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் இந்திக கபுகோட தெரிவித்துள்ளார். குடிபோதையில் வாகனம் ஓட்டுபவர்களை கைது செய்யும் நடவடிக்கைகளுக்காக நாடு முழுவதும் உள்ள காவல் நிலையங்களுக்கு 1,50,000 மூச்சு பரிசோதனை கருவிகள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். எதிர்வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டு காலத்தில் புதிய மீன்களை நியாயமான விலையில் விற்பனை செய்யும் திட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இந்த புதிய திட்டத்தை இலங்கை கடற்றொழில் கூட்டுத்தாபனம் அறிமுகப்படுத்த உள்ளது. ஆரம்ப கட்டமாக இந்த திட்டமானது தெரிவு செய்யப்பட்ட 21 சதோச விற்பனை நிலையங்களில் அறிமுகப்படுத்தப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டத்தின் கீழ் 300 மற்றும் 400 கிராம் குறைந்த மீன் பொதிகள் நியாயமான விலையில் விநியோகிக்கப்பட உள்ளதாக இலங்கை கடற்றொழில் கூட்டுத்தாபனத்தின் தலைவர் JAK மார்க் தெரிவித்துள்ளார். புத்தாண்டு காலத்தில் ஏற்படக்கூடிய மீன் தட்டுப்பாட்டை குறைப்பதற்கும் விலை அதிகரிப்பை கட்டுப்படுத்துவதற்கும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஈழத்து சிறப்பு மிக்க யாழ் தென்மராட்சி மட்டுவில் பண்டித்தளச்சி கண்ணகை அம்மன் ஆலயம் 4வது இறுதி பங்குனி திங்கள் பூசை வழிபாடுகளும் நேற்று வெகு விமர்சையாக இடம்பெற்றன. யாழ் குடாநாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இருந்து வருகை தந்த பக்தர்கள் பொங்கல், காவடி, தூக்குக்காவடி, பாட்குடம் எடுத்து தமது நேர்த்திக்கடன்களை நிறைவு செய்தனர். பங்குனி திங்கள் விரதம் பெண்களால் கடைபிடிக்கப்படுவது வழமையாகும். இந்நாளில் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபாடு மேற்கொள்வர். சிறப்பாக கண்ணகை அம்மன் ஆலயங்களில் பங்குனி திங்களில் பொங்கல் வழிபாடுகள் நடைபெறுவது வழமை. பெண்கள் அன்று நோன்பிருந்து அபிராமி அந்தாதி முதலிய பக்தி பாடல்களை படித்து மறுநாள் உதயத்திற்கு முன் பாராயணம் செய்வர். இப்படி செய்வதால் சகல சம்பத்தும் பெற்று வாழ்வர் என்பது நம்பிக்கையாகும். குடியிருக்க வீடு காணி இல்லை. பேருந்து நிலையத்திலே சில வாரமாக தங்கியிருந்த நிலையில் ஜனாதிபதிக்கு தமது நிலை சென்றடையும் வரை நடைப்பயணத்தை ஆரம்பித்த இளங்குடும்பத்தினர் நேற்று முன்தினம் மாலை அச்சுவேலியில் இருந்து நடைப்பயணத்தை ஆரம்பித்துள்ளனர். 7 வயதான ஆண் பிள்ளை மற்றும் 6 வயதுடைய பெண் பிள்ளையுடன் கணவன் மனைவி 4வராக குறித்த நடைப்பயணத்தை ஆரம்பித்துள்ளனர். இந்நாட்டின் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் கவனத்திற்கு சென்றடையும் வரை நடைப்பயணத்தை மேற்கொள்ள உள்ளதாக இக்கலீபட் நடைப்பயணி தெரிவித்தார். ஆனாலும் இவர்கள் கடந்த சில தினங்களுக்கு முன் வடமாகாண ஆளுநரை சந்தித்துள்ளனர். இதன்போது ஆளுநர் வேதநாயகம் இவர்களுக்கான காணியினை பெற்றுக் கொடுக்கும் பொருட்டு மருதங்கணி பிரதேச செயலர் பிரபாகர மூர்த்தி அவர்களை தொடர்பு கொண்டு ஆவணம் செய்யுமாறு கூறியுள்ளார். ஆளுநரின் கோரிக்கைக்காக மருதங்கணி பிரதேச செயலர் பிரபாகர மூர்த்தி நடவடிக்கையினை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பாரத பிரதமர் நரேந்திர மோடியை சந்திப்பதற்கான அழைப்பு எமது கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு விடுக்கப்பட்ட போதிலும் யாழ்ப்பாணத்தில் இருந்து சென்று சந்திப்பதற்கு கால அவகாசம் போதாமையினால் குறித்த சந்தர்ப்பத்தினை பயன்படுத்திக் கொள்ள முடியவில்லை. இருந்தும் எல்லை தாண்டும் இந்திய தொழிலாளர் தொடர்பான எமது வலியுறுத்தல்கள் பாரத பிரதமரிடம் ஏனைய தரப்பினரால் முன்வைக்கப்பட்டமை மகிழ்ச்சி அளிக்கின்றது என்றும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக செயலாளர் பன்னீர்செல்வம் ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை வருகையின் போது ஏனைய பல தமிழ் அரசியல் தரப்பினர் அவரை சந்தித்திருந்தனர். அந்த வகையில் EPDPயின் செயலாளர் நாயகம் பங்கு பெற்றாமை குறித்து ஊடகவியலாளர்கள் கருத்து கேட்ட போதே அவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நலமுடன் இருப்பதாக அவரது மகன் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். வாக்குமூலம் வழங்குவது தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் நேற்று காலை ஆஜராகிய போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி சுகோய்வீனம் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அண்மையில் சமூக வலைத்தளங்களில் செய்திகள் வெளியாகியிருந்தன. இது தொடர்பில் கருத்து தெரிவித்த நாமல் ராஜபக்ச சமூக வலைத்தளங்களில் என்னதான் கூறப்பட்டாலும் நான் வீட்டுக்கு செல்லும் போது தந்தை நன்றாகவே இருந்தார் என தெரிவித்தார். கொழும்பு மாநகர சபை உள்ளிட்ட சில உள்ளூராட்சி மன்றங்களின் தேர்தல் நடவடிக்கைகளை இடைநிறுத்தி மேன்முறையீட்டு நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. நமது வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டதை ஆட்சேபித்து அரசியல் கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் தாக்கல் செய்துள்ள எழுத்தாணை மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள அனுமதி அளித்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய இந்த மனுக்கள் தொடர்பான ஆட்சேபனைகளை எதிர்வரும் மே மாதம் 5ஆம் தேதிக்கு முன்னதாக தாக்கல் செய்யுமாறும் ஆட்சேபனைகள் தொடர்பில் எதிர்ப்புகள் இருப்பின் மே 7ஆம் தேதிக்கு முன்னர் தாக்கல் செய்யுமாறும் நீதிபதிகள் குழாம் மனுதாரர்களுக்கு உத்தரவிட்டது. குறித்த எழுத்தாணை மனுக்கள் மீதான விசாரணைகளை எதிர்வரும் மே மாதம் 16ஆம் தேதி நடத்துவதற்கும் நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் காலை நேர செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இரவு நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.